அதிமுகவின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் பியூஷ் கோயல் மற்றும் அந்த கட்சியின் மேலிட நிர்வாகிகள் இரண்டாம் கட்டமாக அடுத்த வாரம் தமிழகம் வரவுள்ள சூழ்நிலையில் அவர்களுடைய முந்தைய கோரிக்கைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களின் கருத்தை அறிவது குறித்தும் அவர்களுக்கான அந்த தொகுதி பட்டியல் வெளியீடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு 6, அமமுகவிற்கு 6, ஓபிஎஸ்க்கு 3 என்று அவர்கள் அறிவித்தது மிகுந்த சர்ச்சையான சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை எத்தனை தொகுதிகளை வழங்கலாம் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் அந்த கருத்தை கேட்டறிய இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பட்டியல் 50 தொகுதிகள் கொண்ட ஒரு பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதிகளில் அதிமுகவின் செல்வாக்கு என்ன, பாஜகவின் செல்வாக்கு என்ன, அதிமுக போட்டியிட விரும்பும் மிக முக்கியமான தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்தும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி உள்ளிட்டோரை மீண்டும் இணைத்தால் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகளை கொடுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது, அவர்களுக்கான தொகுதிகளை முடிவு செய்வது குறித்து இந்த முதல் கட்ட ஆலோசனை இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடத்துவதாக கூறப்படுகிறது. மற்றொன்று, தமிழக வெற்றி கழகத்தை அதனுடைய பிரச்சார நடவடிக்கைகளை எதிர்கொள்வது எப்படி என்றும் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஏனென்றால் தாவேக அதிமுக கூட்டணியில் இல்லை என்பது இறுதியாகிவிட்டது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் மிக கடுமையாக விஜயை விமர்சிக்க தொடங்கியுள்ள சூழ்நிலையில் இப்போது தாவேகாவினர் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா படங்களை பயன்படுத்துவது, மேலும் அதிமுக தலைவர்களின் புகைப்படங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது, அவர்களுடைய கொள்கைகள் மற்றும் அந்த அதிமுகவின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான விமர்சனங்களை எதிர்கொள்வது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய உள்ள சிறிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை வழங்குவது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தரும் போதும் அதற்கு பிறகு அமித்ஷா மற்றும் மோடி தமிழக வருகையின் போதும் இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள், தொகுதிகள் ஆகியவை இறுதிப்படுத்தப்படும் என்பதால் இன்றைய கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. அதிமுக கட்சி தேர்தல் வியூகம் குறித்தும் திமுகவுக்கு எதிராக அதிமுக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட போராட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.